கிருபாசனம் எங்கே காணப்படுகிறது? இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபாசனம் எங்க இருக்கு? கிருபாசனம் எங்க இருக்கு? மணவாட்டியுடைய இருதயத்தில். எப்பொழுது கிருபாசனம் வந்தது? அடுத்த கேள்வி. உங்க மணவாட்டி இருதயம், உங்க இருதயம் கிருபாசனம் சொல்லிட்டீங்க, கரெக்ட். அது எப்ப கிருபாசனமா மாறுச்சு? எப்பொழுது கிருபாசனமா மாறுச்சு? பெந்தேகோஸ்தே நாள் முதல். பெந்தேகோஸ்தே நாள் முதல் தேவனுடைய அக்னி அபிஷேகமானது ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்னிமயமான நாவுகளாக வந்து அமர்ந்தது. அப்ப அமரும் என்றால் 120 பேர் கூடின பெந்தேகோஸ்தே நாள்ல 120 பேருடைய இருதயமும் என்னவா மாறிடுச்சு? 120 இருதயம் என்னவா மாறிடுச்சு? கிருபாசனமா மாறிடுச்சு. தேவன் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வந்து அமரக்கூடிய மானிட இருதயத்தில் அவர் பிரவேசிக்கும்படியாக மனிதனுடைய இருதயத்தை அவர் கிருபாசனமாக மாற்றிவிட்டார். அன்றைக்கு அதற்கு அடையாளமாக மோசே கிருபாசன பெட்டியை செய்ய சொன்னார். அப்ப கிருபாசன பெட்டியானது தங்கத்தினால் செய்யப்பட்டது. உள்ளே வார்த்தை உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபாசன பெட்டிக்குள் யார் யார் வருவார்கள்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் வருகிறவர்களுக்கு அடையாளமாக அங்கே ஆரோனுடைய தழுத்த கோல் வைக்கப்பட்டது. உயிரோடு இருக்கிற நாம் வார்த்தையாக மாறிவிட்டோம். அங்கே மன்னா என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இடம் தேவனுடைய வார்த்தை மாம்சமான கற்பலகை. அது மாத்திரமல்ல, மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக அங்கே ஆறுடைய தழுத்துக்கள். இது பூரா கிருபாசனத்தில் இருந்தது. இதெல்லாம் இருந்தா தான் அக்னி அபிஷேகம் அதுக்குள்ள வந்து அது மேல வந்து அமரும். அதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா அக்னி அபிஷேகம் இருக்காது. அக்னி மயமான பரிசுத்த ஆவியானவர் யெகோவா தேவன் அந்த இடத்துல வந்து அமர வேண்டும் என்றால் இவைகள்லாம் இருக்கணும். அப்போ உங்களுடைய இருதயம் எப்பொழுது கிருபாசனமாக மாறுச்சு? பெந்தேகோஸ்தே நாள் முதல் மணவாட்டி இருக்கிறதுனால மணவாட்டியுடைய இருதயம் தான் தேவனுடைய கிருபாசனம். நல்லா புரிஞ்சு. மணவாட்டியுடைய இருதயம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய இருதயம் கூட அந்த பாக்கியத்தை பெறவில்லை. யோவான் ஸ்நானன் கூட அந்த பாக்கியத்தை பெறவில்லை. தேவன் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவராய் உங்களுடைய இருதயத்தில் வந்து தங்குவாரோ, பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவராய் வர முடியவில்லை. அவர் யெகோவா தேவனாக பிதாவாக இருந்தார். அப்புறம் குமாரனாக இருந்த காலத்திலும் அவரிடத்தில் வந்து பேதுருவிடத்துல நான் இன்றைக்கு அடையாளமா சகை வீட்டில் சொன்னார். சகைட்டு என்ன சொன்னாரு? சகைவே இறங்கி வா, இன்றைக்கு அண்ணன் சொன்னார். உன் வீட்டில் தங்கணுனாரா, உன் வீட்டில் புசிக்கணுனாரா? ரட்சிப்பு இந்த வீட்டுக்கு வந்தது. இன்றைக்கு உன் வீட்டில் தங்க போறேன்னாரா? சகை கதை எங்க இருக்கு? சகைட்டு என்ன சொன்னாரு? இன்னைக்கு இந்த வீட்டில் மறந்துருது. சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டு அடிச்சாங்க. அந்த காலத்தில் படிச்சிருந்தா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தேவன் உங்களுடைய இருதயமாகிய வீட்டிலே தங்குவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அது உண்மையாக சகை வீட்டிலே மாம்ச பிரகாரமாக ஒரு வீட்டில் தங்கினாரு. அது அவர் மாம்ச பிரகாரமான கட்டிடமாகிய வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயமாகிய வீட்டிலே தங்கும்படியாக பெந்தேகோஸ்தே நாளில் தான் அவர் வர முடிஞ்சது. பெந்தேகோஸ்தே நாளில் தான் அவர் வர முடிந்தது. நன்காக தெரிந்து கொள்ளுங்கள். ஆகையினாலே அந்த பெந்தேகோஸ்தே நாளில் முதலாக உங்களுடைய இருதயமாகிய வீடு கிருபாசனமாக மாறிவிட்டது. தேவன் வந்து அமரும்படியாக தேவனாய் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மானிட இருதயத்தில் பிரவேசித்த பொழுது அது கிருபாசனமாக மாறுகிறது. தேவன் முதலாவது தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொண்டார். தேவன் முதலாவது ஆவியான தேவன் தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொண்டார். அந்த தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொண்ட அந்த ஆவியின் சரீரமாகிய ஆவியாகிய அவர் லோகாஸ் என்று அழைக்கப்பட்டார். அவர் தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொண்ட பிற்பாடு அவர் என்னவாக ஆனார்? லோகாஸாக அழைக்கப்பட்டார். லோகாஸாக ஆன பிற்பாடுதான் அவர் சகலத்தையும் அவர் மூலமாக உண்டாக்கினார். உண்டானவை என்றும் அவரால் என்று உண்டாகவில்லை. அந்த லோகாஸ் தான் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவிக்குரிய சரீரம்.
அந்த லோகாஸ் தான் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி சரீரம். அந்த லோகாஸ் தான் ஆவி சரீரம். அந்த ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரம் வருகிறது. இரண்டாவது அது தியோபோனி பாடியாக இருக்கிறது. சரி, அடுத்தபடியாக சபையை பாதுகாக்க வேண்டியது தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் சபையை பாதுகாக்கிறது. மணவாட்டியை பாதுகாக்கிறதுக்கும் யார் இருக்கா? மணவாளன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஒரு குடும்பத்தில் மனைவியை பாதுகாக்கிறது யார்கள் இருக்கு? மனைவியை போஷிப்பதற்கு, மனைவியை பாதுகாப்பதற்கு, மனைவிக்கு துணையாக இருப்பதற்கு மணவாளன் இருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்திலையும். ஆனால் உண்மையான மனைவிக்கு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஆகிய கல்யாணம் பண்ணாத இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆகினால பரிசுத்த ஆவியானவருடைய வேலை மணவாட்டியை பாதுகாப்பது. பரிசுத்த ஆவியானுடைய வேலை மணவாட்டியை பாதுகாக்கக்கூடியது. இந்த பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவியை கொண்டிருப்போமானால் தேவனைப் போலவே நாம் சிந்திப்போம். இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவனை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் உங்களுடைய சிந்தை தேவனைப் போலவே மாறியிருக்கும். தேவனைப் போலவே சிந்திப்பீர்கள். தேவகுமாரனை போல் நீங்கள் பேசுவீர்கள். தேவனுடைய வார்த்தை குறித்தே பேசுவீர்கள். அப்படின்னா வார்த்தை சம்பந்தமாகவே பேசுவீர்கள். உலக காரியத்தை நீங்க பேச மாட்டீங்க. உலக சிந்தனை உங்களுக்குள்ள இருக்காது. உலக பிரகாரமான பக்கத்து வீட்டு கதை, எழுத்து வீட்டு கதை, அடுத்தவங்க கதை, இட்டு வந்தவங்க கதை, போனவங்க கதை, இது எல்லாமே எதையுமே நீங்கள் பேச மாட்டீர்கள். தேவனுடைய வார்த்தை குறித்தே பேசுவீர்கள். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தை குறித்தே தியானிப்பீர்கள். அவ்வாறு இருக்குமானால் தான் நீங்க பரிசுத்தாவை பெற்றிருப்பதற்கு ஒரு அடையாளம். பரிசுத்தாவை நீங்கள் பெற்றிருப்பதற்கு அடையாளம் தேவனுடைய சிந்தை உங்களுக்குள் வந்திருக்கும். தேவனுடைய சிந்தை உங்களுக்குள் இருக்குமானால் தேவன் உங்களுக்குள் வந்துட்டார்னு அர்த்தம். அப்போ உங்க சுய சிந்தை, உங்க சுய புத்தியின் மேல் நீங்கள் சாராமல் தேவனுடைய வார்த்தையின் மேல் சார்ந்திருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தின் மூலமாகவே பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வது இயேசுவின் நாமம் இல்லாமல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் திருத்துவத்திலே ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற முடியாது. வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வாக்குத்தத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தமானது தூரத்தில் யாவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் நாமத்தின் மூலமாக தான் நீங்கள் பரிசுத்தாவை பெற்றிருக்க முடியும். ஆகையினாலே பெற்ற பிறகு நீங்கள் பரிசுத்தாவை நாம் பெற்ற பிறகு அதற்குள் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் அவர் உட்பிரவேசித்து, பரிசுத்தாய் பெறும்போது அவர் உங்களுக்குள் உட்பிரவேசித்து உங்களில் ஒரு அங்கத்தினராகிறார்கள். தேவனுடைய குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக உங்களை ஆக்குகிறார். தேவனுடைய குடும்பத்தில் நீங்க ஒரு மெம்பர். இப்போ உங்க குடும்பத்தில் நீங்க ஒரு உறுப்பினர்கள், உங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர், உங்க வம்சத்தில் நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில், மனவாட்டியில், தேவனுடைய சரீரத்தில் ஒரு அவயவமாக பரிசுத்தாவி பெறும் பொழுதுதான் நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அதில் ஒரு அங்கத்தினராக மாறுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களுக்குள் உட்பிரவேசிப்பார். ஏனென்றால் சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. எப்பவுமே வருகை இரவில் திருடனை போல் வர்றார். அப்ப அவர் இரவு வர்றதுக்கு முன்னாடி சாயங்காலம் வரணும். தீர்க்கதரிசியுடைய செய்தியானது சாயங்கால செய்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செய்தியாளரும் சாயங்கால செய்தியை பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தை சாயங்கால செய்தி வந்த பிற்பாடு தான், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இரவிலே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறீர்கள். பரிசுத்த ஆவியை நீங்க நினைக்கலாம், நான் சர்ச்சில் போயிருக்கும்போது பகல்ல பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டேன் என்று. அவர் இந்த பகலை சொல்லவில்லை, இந்த சூரிய வெளிச்சத்தை பகல் இரவு என்று சொல்லவில்லை. சாயங்கால செய்தி என்றால் என்ன? சாயங்கால செய்தி என்றால் என்ன? சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும்னு வாசிக்கும். சகரியாவில் சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். அந்த சாயங்கால வெளிச்சமானது சில நிமிடங்கள் மாத்திரம் இருக்கும். அப்புறம் சாயங்காலத்தில் இது மேற்கு திசையில மஞ்சள் வெயில்னு சொல்லுவாங்க. என்ன வெயில்?
ஒரு மாதிரி மஞ்சளா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு சற்று முன்பதாக மஞ்சள் வெயில் அடிக்கும். அது ஒரு 5 நிமிஷம் இருக்கும், 10 நிமிஷம் இருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் இருள் வந்துடும். அப்ப என்ன அர்த்தம்? சாயங்கால வெளிச்சம், ஆவிக்குரிய வெளிச்சமானது, தேவனுடைய வெளிச்சமானது வருகிறது என்றால் அப்பொழுது பிற்பாடு இருள் வரப்போகிறது, உலகத்துக்கு இருள் வரப்போகிறது. ஆனால் உலகத்துக்கு இருள் வந்தாலும் மணவாட்டிக்கு தேவன் திருடனை போல் இரவில் வருகிறார். அதுதான் ரகசிய வருகை. திருடன் மத்தியானத்துக்கு வரமாட்டான். திருடன் எப்போ வருவான்? ஏன் திருடன் ராத்திரி மட்டும் திருடுறான்? திருடன் ஏன் ராத்திரி வர்றான்? நடமாட்டம் இருக்காது. உலகத்தின் கண்களுக்கு திருடன் மறைக்கப்பட வேண்டும். உலகத்தின் கண்களுக்கு அவன் ராத்திரி நேரம் திருடன் அப்படியே ரோட்ல வருவான். எல்லாம் அசந்து தூங்குகிற வேலையை தான் வருவான். மத்தியான வேலை வரவே மாட்டான். ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்துட்டானா யாராவது ஒருத்தர் ரோட்ல வந்து மாட்டிக்குவான். அப்ப உலகத்தின் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத, உலகம் அசர்ந்து இருக்கிற வேளையில், உலகம் ஏமாந்து இருக்கிற வேளையில், உலகம் அறியாத வேளையில் தேவன் இரவிலே வருகிறார். ஆகையினால்தான் சாயங்கால செய்திக்கு பிற்பாடு, சாயங்காலத்திலே மோசே போய் ஏறது போய் சொல்லிட்டான், விடமாட்டேன்னு. சரி, நீ தலைப்புல சங்காரம் வரும்டா, ஏன்னா இனிமேல் நான் முகத்தையே பார்க்க மாட்டேன். கடைசியா சொல்லிட்டான், என் முகத்தில் முழிக்காதுன்னு ஏறுவது சொல்லிட்டான். ஏறுவதா பார்வோன் சொன்ன பிற்பாடு நீ சொல்வது சரிதான், இனிமேல் நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து பஸ்காவை ஆதரிக்க ராத்திரி நேரம் ஆயத்தம் பண்ணுகிறார்கள். அப்ப இரவு வேளையிலே பஸ்கா ஆடு வருகிறது, பஸ்காவை பலி செலுத்துகிறார்கள். அப்ப அதிகாலையிலே அவர்கள் பிரயாணப்பட போகிறார்கள். அப்ப எப்பொழுதுமே தேவனுடைய வருகை இரவு வேளையா இருக்கிறது. அவர் வருவதற்கு முன்பதாக சாயங்கால செய்தி வர வேண்டும். அவர் வருவதற்கு முன்பதாக சாயங்கால செய்தி. இப்ப சாயங்கால செய்தியானது ஒவ்வொரு சபை காலத்துக்கும் சாயங்கால செய்தி. ஆக என்னால சொன்ன பவுல் காலம் முடிஞ்சோன்னா அடுத்த ஒரு இருள், அடுத்த விளக்கு வர்ற வரைக்கும் நடுவில் என்ன இருக்கு? ஒவ்வொரு விளக்குக்கு நடுவில் என்ன இருக்கு? இருள் இருக்கு. ஒவ்வொரு விளக்கும் சாயங்கால செய்தியா இருக்கிறது. ஆகையினால் நமக்கு சாயங்கால செய்தியானது இந்த செய்தி, வில்லியம் மரியன் பிரென்னாமுடைய செய்தி. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜனங்களுக்கு சாயங்கால செய்தி யாருடைய செய்தி? வெஸ்லியின் செய்தி. ஆகையினால எல்லாத்துக்கும் வில்லியம் மரியன் பிரென்னாமுடைய செய்தி தான் சாயங்கால செய்தி அல்ல. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சபை காலமும் ஒவ்வொரு நாளுக்கு அடையாளமா இருக்கிறது. 7 சாமத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஒவ்வொரு சபை காலத்திலும் ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சமானது 7 தூதர்கள் மூலமாக, 7 நட்சத்திரங்கள் மூலமாக, 7 சபைக்கால செய்தியாளர் மூலமாக வருகிறது. நமக்கோ சாயங்கால செய்தியானது தீர்க்கதரிசியுடைய செய்தியா இருக்கிறது. அதற்கு பிற்பாடு ராத்திரி வந்துவிட்டது. இந்த இரவு வேளையிலே மணவாளன் நமக்குள் வந்திருக்கிறார். இரவு வேளை நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆகையினால உலகத்தின் கண்களுக்கு திருடனை போல் வந்திருக்கிறார். உலகத்தின் கண்கள் அறியாதபடி வந்திருக்கிறார். திருட வந்ததும் தெரியாது, திருட நம்ம இருதயத்தை திருடிக் கொண்டதும் அவர்களுக்கு தெரியாது. அவர் எதை திருட வருகிறார்? விலையேற பெற்ற பொக்கிஷம். ஒரு ஆத்மா 10,000 உலகத்தை காட்டிலும் விலையேறப்பட்டதான் ஒரு ஆத்மா. ஆகையினாலே நீங்கள் ஒரு ஆத்மாவை சத்தியத்துக்குள் கொண்டு வருவீர்கள் என்றால்